அதாவது வில்லிவானத்துல நம்ம பக்கத்துல பார்க்க போனா பாஞ்சாலிக்கு முதல்ல இங்கதான் நெருப்பு திருவிழா. ஆமாங்க. அதாவது நடந்துருச்சு 2 ஊர்ல. அதுக்கப்புறம் பார்க்க போனா நம்ம வில்லிவளம் தான். வில்லிவளம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவன் பாஞ்சாலி அம்மா. அதாவது அவளை கிட்ட நம்ம உண்மையை பேசி நடத்திட்டு போனோம்னா கண்டிப்பா மறுமுறை அவ எந்த வழியிலாவது நமக்கு வாய்ப்பு கொடுப்பான். ஆமா, அப்பேற்பட்டவள் சக்தி வாய்ந்த பாஞ்சாலி. அம்மனுக்காக வேண்டி 2ஆம் நாள் உபயதாரர்கள் அம்பேத்கர் பரம்பரையில வந்து உதித்தவர்கள் அனைத்து பேர்களும் ஒழுமைக்கு சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து அம்மனுக்கு தேர்வு நடத்தி பெருவிழமா கொண்டாடி சன்னிதானத்தில் அமர்த்தி அதோட விட்டால் பெருமை தராது. அப்படி என்று ஒரு இரவு நாடகத்துடைய விளக்கம் நாடகத்துடைய விளக்கம் நான்முகனையே படைத்தவர் நம்மையெல்லாம் இருந்தொரு பொம்மையாக செய்து நாடகமாக நடித்தவர். நாடகம் ஏன்னா இது வரைக்கும் அப்ப அதாவது அப்ப இருந்தவங்க எங்க பழைய முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள். ஆமாங்க. ஏன்னா நமக்கு அவங்க பேர சொல்ல கூட நமக்கு அதிகம் கிடையாது. எங்க ஊர் நெடுமுடையான் பாண்டுரங்கன் கனகத்தில் முனிய அதாவது பெல்ராம்பட்டு பொன்னுரங்கன் இவங்க ஆடின நாடகம் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்லிருக்காங்க. அப்பேற்பட்ட உண்மையிலுமே யாரு ஆடாத நாடகம், அதாவது யாரும் ஆடவும் மாட்டாங்க நம்ம சீக்கிரத்துல 13 வருஷம் கழிச்சு உண்மை. அப்பேற்பட்ட நாடகம் எதுடா எப்பா நாட்டு பூர்ராவு சின்ன வீடு படைத்தவர் நம்மையெல்லாம் 2 பொம்மையாக செய்து நாடகமாக நடித்தவர். வீடு கொண்டு போகும்போது நம்ம கொண்டு பார்க்க ஒன்று கிடையாது. இந்த கூடு விட்டு உயிர் போகும்போது நம்ம கொண்டு பார்க்க ஒன்று கிடையாது. ஹரி கோவிந்த செல்வதர் கொதிர விலகவர் கொதிரமே கொடுப்பவரா. இவங்க யாரை நம்பிட்டாங்க? கடவுளை நம்பிட்டாங்க. அந்த பாஞ்சாலி அம்மனை நம்பிட்டாங்க. ஆமா, கடவுளை நம்பினால் கைவிட மாட்டார். தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பார். நம்ம ஜென்ம விரோதிகளை தடுப்பார். தேடி வந்து நம்ம சேவை கொடுப்பார். நம்ம ஜென்ம விரோதிகளை தடுப்பார். நரசிங்கமாக துணி சித்த முத்தமிழ் முதல்வா எங்கு தேசம் எங்கோ பேரெடுப்பவர். அப்பேற்பட்ட வில்லிவளன் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பாஞ்சாலி அம்மனுக்கு திருவிழா. ஆமா ஏன்னா இந்த பாஞ்சாலி அம்மா எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் சிறப்பா தான் இருக்கு அந்த நாடு. கண்டிப்பா. ஏன்னா அந்த நாட்டுக்கு மச்ச நாடுன்னு பேரு. ஆமா. அப்பேற்பட்ட மச்ச நாட்டுக்கு சமமான ஊர் நம்ம வில்லிவளம் நகரம். வில்லிவளம். அப்பேற்பட்ட ராமாயணம் எதுக்காக நடந்தது? ராமாயணம் பெண்களுக்காக நடந்தது. ராமாயணத்தை எடுத்து பார்த்தால் பெண்ணுக்காக தான். பெண்ணுக்காக. வாலி சுக்கிரபன் அடித்து மாண்டது பெண்ணுக்காக. பெண்ணுக்காக. ராவணன் மாண்டது பெண்ணுக்காக. பெண்ணுக்காக. அதுவே மகாபாரதம் இந்த மண்ணுக்காக. பாண்டவர்கள் கேட்டதெல்லாம் மண்ணு. சபையில் பங்கு போவதெல்லாம் பெண்ணு. அந்த பாண்டவர்கள் கேட்டதெல்லாம் மண்ணு. சபையில் பங்கு போவதெல்லாம் பெண்ணு. பாட்டுப்பாட பாண்டவருக்கு பாரதத்தில் ராமசாமி பட்டாபிஷேகம் கொடுத்தவர். அப்பேற்பட்ட வில்லிவள நகரத்தில் இருக்கும்படியான அதாவது ஊர் பொதுமக்களுக்கும் இந்த ஊரை சேர்ந்த நாட்டமை தலைவர் பிரசிடண்ட் அவருடைய பாதத்துக்கும் அம்மனுடைய பாதத்துக்கும் இன்று இரவு நடத்தபடியான உச்சபத்தாரர்கள் அவருடைய பாதத்துக்கும் சொல்லலாம். கம்பளி படுக்கிறது 3வது வருஷமா வர மாதிரி நாடகம் வச்சிருக்காங்க. அதுக்குதான் உங்களுக்கு இந்த நாடகம் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் சாட்சி எடுக்கிறாங்க. அம்மா அவுட்டு காசு வாங்கலாம். வளப்பு பண்ணி சரி சரி சரி. அதாவது இன்று நடத்தக்கூடிய 3ஆம் நாள் உச்சபதாரர்கள் அம்பேத்கர் பரம்பரையில வந்து உதித்தவர்கள். அதாவது 3ஆம் நாள் உச்சபதாரர்கள். ஆமா. அவருடைய விருப்பப்படிதான் நாடகம். விருப்பப்படி நாடகம். நாடகமே புதுசாவும் சொல்லிருக்காங்க. ஆடாத நாடகம். ஆமா. அதாவது பகவானுடைய மைந்தன் பிரம்மன். பிரம்மன் மைந்தன் சக்தி. சக்தி மைந்தன் பராசர் மைந்தன் வியாசர். வியாசர் சொல்லவும் விநாயக பெருமான் எழுதி முடித்த மகாபாரத காவியம். மகாபாரத காவியத்திலே ஒரு பாகமா இருக்கும்படியான ஐவர் ராஜாக்கள் அணிவகுப்பு என்று சொல்லலாம். பாண்டவ தேசவானன்னு சொல்லலாம். அங்க பேச என்ன சாவடிக்கிறான். நான் ஒரே பொண்ணாடி பேசாதீங்க. இன்று நடத்தக்கூடிய நாடகம் அந்த 3ஆம் நாள் உச்சபதாரர் விருப்பப்படியே நாடகமும் புதுசு. அதாவது ஆடாத நாடகம். மகாபாரதத்துல பரிசுதான். நம்ம ஊருக்கு ஆடி இருக்க மாட்டாங்க. பாண்டவர்கள் அணிவகுப்பு என்று சொல்லலாம். அல்லது பகவான் சேர்வை. பாத சேர்வை. உண்மை அதுதான். அப்பேற்பட்ட அதாவது அல்லது பிரதண்டாசுர சம்மாரம். ஆமா. உங்களுக்கு ஓயமா இருந்து பாரு. நாடகம் பாண்டவர் அணிவகுப்பு என்று சொல்லலாம். அல்லது பகவான் பாத தேர்வு என்று சொல்லலாம். அல்லது பிரதண்டாசுர சம்மாரம் என்று சொல்லலாம். அல்லது பகவான் அணிவகுப்பு. பகவான் தான் பிரிக்கிறாரு. அப்பேற்பட்ட நாடகத்தை எங்க சிற்றறிவு கட்டியவாறு நடத்த முன்வந்துள்ளோம். இதுல பல விதமான குற்றங்கள் குறைபாடுகள் இருந்தாலும் அதாவது உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை தவறு செய்து விட்டால் அதாவது ஓங்கி அடித்து விட்டு மாடாயின் மகடி என்று எப்படி சொல்லிருக்கீங்களோ எங்க 16 பேத்துல ஒரு ஆளு தப்பு செஞ்சாலும் ஏண்டா உனக்கு நான் தாண்டா அடி வாங்கி சாவறேன். காசு கொடுத்துட்டு நீங்க ஏன் கத்துறீங்க? காசு கொடுத்துட்டீங்கன்னா கம்மன் தான் உக்காருங்களா. சின்ன பையனா இருக்கு என்ன பண்ணுவோம். சின்ன பையனாவா அதான் என்ன பண்ணி போயிருக்க.
எங்க 16 பேத்துல ஒரு ஆள் தப்பு செஞ்சாலும் இந்த ஊர்ல எத்தனை தெரு இருக்குதோ தொடர்ந்து முறைச்சி எடுத்துக்கிட்டு எங்க பாஜார் அடிங்க. யாரும் கேட்க போறது கிடையாது. என்ன பேசுபடியான வார்த்தையை வெளிவந்து விட்டார். உங்கள் வீட்டு பிள்ளையாக எங்களை பாவிக்க வேண்டும் என்று கரங்கூப்பி சிறந்தாய்ந்து கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். நாடகம்னா பாண்டவர் அணிவகுப்பு. பொதுவா சொல்ல போனா பாண்டவர்கள் அணிவகுப்பு. ஆமா. இந்த நாடகத்துக்கு கதாநாயகனா இருக்கும்படியான தில்லி பாட்சா துரியோதனன் தர்பாராகிறார். அன்னவரால் மற்ற விளக்கம் அதுங்க அடி போடி வந்துச்சு.